தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அது இல்லாம அரசுக்கு சொந்தமாக எல்லா கெஸ்ட் ஹவுசஸ் எல்லாம் ஆய்வு நிலங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சமமான பயன்படுத்தணும். யாரும் தனியா பயன்படுத்த முடியாது. இது ஜெனரலா நம்ம ஒரு என்சிசி போர்ஸ்க்கு வந்ததுனால இப்ப 4 கட்டமாக அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கோம். எந்த பிரச்சாரம் பண்ணா என்ன அனுமதி பெற்றுதான் பிரச்சாரம் பண்ண முடியும். ரெண்டாவது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் புதுசா அறிவிக்க முடியாத பழைய ஸ்கீம் என்ன ஆரம்பிக்கப்பட்டது அதை மட்டும் முடிக்க முடியும். மூணாவது, கூட்டங்கள் வண்டி பிரச்சாரத்துக்கு எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் அதை வண்டி பயன்படுத்த முடியும். சுவர் விளம்பரம் இப்ப தடை வருது, அனுமதி பெற்று தான் பண்ண முடியும். இது 4 வகையா இப்ப எம்சிசி இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லாம இப்ப இன்னைக்கு இப்பல இருந்து இது பறக்கும் படை 702 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இல்லாம 702 செக் போஸ்ட், வெஹிக்கிள் செக் பண்றதுக்கு ஸ்டேஷனரி செக் போஸ்ட்னா ஒரே இடத்துல பர்மனண்டா செக் போஸ்ட் இன்னைக்குல இருந்து வரும். அதுல இருந்து நம்ம போலீஸ் அதிகாரியும் இருப்பாங்க. மொத்தம் நமக்கு 1404 பறக்கும் படை வேலை செய்யும் இன்னைக்கு இதுல இருந்து. அது மைனர் கம்ப்ளைண்ட் அங்கே ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, அது மாதிரி ஒரு இடத்துல இருந்தது. நான் ஒரு இடத்துக்கு சொன்னோம் தட் இப்போ தூத்துக்குடியில் ஒரு இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க அரசு திட்டங்களுக்கு, அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்காகவும் நியூ ஸ்கீம்ஸ் செயல்படுத்தக்கூடாது. கவர்மெண்ட் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஒன்றும் தடை கிடையாது. நியூ ஸ்கீம் அறிவிக்க கூடாது, இண்டிவிஜுவல் பெனிஃபிட் ஸ்கீம் வரக்கூடாது. எதனாலும் பொலிட்டிக்கல் கெயின் யாருக்கும் வரக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த நோக்கத்தோட இதை எம்சிசி செயலுக்கு வந்திருக்கு. ஓகே, 5000 ரூபாய் வந்து இந்த மழை பாதித்த இடத்துல கொடுத்தாங்க. அது இன்னும் பாதி பேர் கொடுக்காம இருக்கு. அது மழை ஸ்கீம் தான் கொடுக்க முடியுமா? இல்ல, அதை சொன்ன இண்டிவிஜுவல் ஃபிளட் ஸ்கீம் பத்தி ஒரு கமிஷன் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு அப்புறம் ஏதோ கொடுக்கறதா இருந்தா கமிஷனோட ஆணையத்தோட அனுமதி பெற்றுதான் கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் அது ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இல்ல, ஒப்பீனியன் போல்ல சொல்றீங்க சர்வே. அது பொறுத்த வரைக்கும் கடைசி எலெக்ஷன் டேட் மீன்ஸ் 16ஆம் தேதிக்கு 2 நாள் முன்னாடி 14ஆம் தேதி வரை ஒளிபரப்ப முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. 3 ஆண்டுக்கு மேல இருக்குது. நிறைய அதிகாரிகள் பண்ணிருக்காங்க. எண்ணிக்கை அப்புறம் சொல்றேன். இல்ல, அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும். இதுல இப்ப அரசிய மீன்ஸ் ஏதோ பொறுப்புல இருக்கிறத போட்டோ எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. அது ஏற்கனவே கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இல்ல, ஏற்கனவே லாஸ்ட் எலெக்ஷன்ல கமிஷன் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த எலெக்ஷன்லும் கிடைக்கும். போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியுமா? பொலிட்டிக்கல் சேர்மன்ஸ் இல்ல, ஏற்கனவே கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ புதுசு ஆரம்பிக்க கூடாது. ருட்டீனா ஒரு சில சட்டத்தினால மீட்டிங்னா 3 மாசத்துக்குள்ள பண்ணிதான் ஆகணும். ஸோ அது பண்ணலன்னா அதுக்கு மேல அவங்க கம்பெனிஸ் செயல்படுத்த முடியாது. கம்பெனி அந்த விட்டுப்பட்ட மீட்டிங் பண்ண வேண்டியிருந்தாலும் அது கட்டாயத்துக்கு மீட்டிங் நடத்தலாம். தவிர்த்து ஸ்கீம் பண்றது புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு மீட்டிங் நடத்தணும். இல்ல, ECI கிட்ட we send it to ECI. I can't decide. சார், கடந்த முறை வந்து பணத்தை வியாபாரிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க வழக்கு படையினாங்க. அதை மாற்றி அமைக்கிறதுக்கான வேற அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? வியாபாரிகள் அரசியல்வாதிகள் அதுக்கான நடைமுறை இல்ல, அது இப்ப எந்த நேரத்துல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கிட்ட சொல்லிருக்கோம். வியாபாரி அவங்க இருக்குது உரிய ரெக்கார்ட்ஸ் இருந்தா நம்ம அதுக்கு ஒரு செக் பண்ணி. அதே இல்லாம லாஸ்ட் டைம் இந்த அப்பீல் ப்ரொவிஷன் கிடையாது. இப்ப யாரும் சீஸ் பண்ணிருக்காங்கன்னா முதல்ல அப்படியே பணம் கட்டிட்டாங்க. இப்போ ஒரு அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கு, அதை ஒரு கமிட்டி இருக்கு. ஸோ அதை அப்பீல் பண்ணிட்டு உடனே அதுக்கு தீர்வு காண்பது வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயரோட இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கு.
பியூரிஃபிகேஷன் கவர்மா இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளவு சார்? இப்போ சொல்லும்போது கூட 5.8 crore சொன்னாரு. 5.79 பியூரிஃபிகேஷன்ல நம்ம 6.84 எடுத்திருக்கோம். அதை கடைசி பார்த்தோம்னா கடைசியிலே எவ்வளவு அறிவிக்கணும். லிக்விட் கேஷ் வந்து எவ்வளவு மூவ் பண்ணி எடுத்துருக்கோம்? லிக்விட் கேஷ் தனிநபர் எவ்வளவு வரைக்கும் கேஷ் கையில கொண்டு போகலாம்? இல்ல இப்ப கேஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கேண்டிடேட் அளவுக்கு 28 லட்சம் அலவுட். இப்ப தனியா கேஷ் போடுறத நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்ன அலவுட் இருக்கு அதான் அலவுட். ரெண்டாவது அதுல இல்ல ஒரு சொல்றேன், ஒரு லிமிட் சொல்றேன். இதனா இப்ப நம்ம இதை 5000 எடுத்து போலாம், 50,000 எடுத்து போலாம், 1 லட்சத்துக்கு மேல எடுத்து போலாம், அந்த மாதிரி கிடையாது. நீ கேஷ் எடுத்து போகும்போது மற்ற எல்லா பிரயோஜனத்தை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கடன் காட்டணும், அது செக் பண்ணலாம். 50,000 கீழே இருந்தா 50,000 மேல இருந்தா செக் பண்ணணும், அது மாதிரி கிடையாது. கேஷ் கையில இருந்தாலே இஃப் இட் இஸ் யூஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ் இட் வில் பி செக்ட். ஒவ்வொரு இடத்துல பிளைங் ஸ்குவாட்ல போலீஸ் அதிகாரியும் இருக்காங்க, வருவாய்த்துறை அதிகாரியும் இருக்காங்க. இப்போ ஒரு 2 போலீஸ் அதிகாரி 2 வருவாய்த்துறை அதிகாரி போட்டுக்கோ, போக போக அதை ஒரு மாற்றி அமைக்கும். மொத்தம் 3 லட்சத்துக்கு மேல ஊழியர்கள் தேர்தல் பணியில ஈடுபடும். இல்ல, any project which is already commenced can continue. It's only the something which is already started can continue. That is the rule, existing rules. So can you please put the initial bit in English as well? Which one? So the do's and don'ts basically for the government in the next 3 months up to the election. Could you give that? What are the main? No, it's a whole model code of conduct is available on net. It can be downloaded. It's available on our website also. It's only a 4-page document. Of course, the instructions are very big. We have given a copies to all the reporters. We are translating it in Tamil and we'll circulate it today evening or tomorrow morning to all. Somebody take it. Okay, thank you very much.